தூங்கிட்டேன். மணி நான் 8வது. போறதுக்குறா நீ போறதுக்கு காலையில தெரியுற ஏன்டா தூங்கிட்டு என்னையும் தெளிச்சு போறதே பக்கப்பட்டாலும் பொறாமையா இருக்கு. சந்தோஷமா தூங்குறேன், ஜாலியா ஊர் சுத்துறேன், ஜாலியா வெட்டியா என்னை பாரு வேலை கீழே சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் கொஞ்சம் பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு நாள் நான் வரதுக்கு முன்னாடி ஏச்சு வரேன். அப்ப என்ன சொன்னாலும் கேட்கறேன். சரி டீ சாப்பிட போலாம் வரேன். சினிமான்னு தெரியுற ஒன்றும் எப்போ நடுவுமே தெரியாது. தெரியுமா? ஒரு ஷார்ட் காம்படிஷன் நல்ல ஸ்பெஷல். என்னால் வரீங்க லைட்டாக நான் 10,000 ரூபா தேவை இருக்குது. அதை மட்டும் வச்சு கரெக்டாக நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 10,000 கழிச்சிடலாம். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியாமல் யோசிச்சுருக்கேன். 10,000 ரூபா டேய் நம்ம குழுவில் இருந்து எனக்கு ஒரு 10,000 ரூபா எடுத்து கொடுந்தா நான் ஈஸியாக தான் ஸ்டெப்பாக முடிச்சுட்டு கொடுத்துறேன்டா. எப்படியும் ப்ரைஸ் கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாம்ல, இதுவும் நல்ல ஐடியா தான்டா. அப்புறம் அப்படின்னா எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் தான் பார்த்துக்க. ஏய் எதுக்கும் ஒரு வாட்டி குழுவை கூட்டிடலாம். கூட்டிட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டுட்டு வந்து கொடுத்துட்றேன். சரியா? சரி, ஏதோ படம்ன்றிய கதையை கொஞ்சம் சொல்ல கேட்பேன். இந்த இடத்துல அவன் அறுவாய்க்கு வேகமாக வேண்டாம். கழுத்துல ஒரே நச்சுன்னு ஒரு நச்சுன்னு வச்சுக்கோங்க, டாப்பாயிடும். வந்து என்னோட கதையை வந்து ஒரு உலக தரத்துக்கு எப்படி ஒரு யதார்த்தமான சினிமா கொண்டு போகலான்னு பார்த்துக்கேன். ஆனால் ஊருக்கு ஒரு 4 பேர் இருந்துங்கிற அவங்கள மாதிரி சினிமாவில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படியே தெரிஞ்சு அப்படின்னு போகிற அப்படி அதான் தெரிஞ்சு வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்லி சினிமா கொடுத்துருங்க. என் கதை அப்படி இல்லைடா. உன்ன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட போயிட்டு என் கதையை சொல்லுங்க. என் முக்கியதான் செருப்பால் அடிக்கிறேன். ஒரு யதார்த்த சினிமா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு டேய் வாடா வா ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிற வேலை வேறு வந்து ஆடியன்ஸு எதிர்த்து நிறைய பேருக்கு பார்க்க. இங்கே பாருங்கப்பா, நம்ம குழுவில் அக்கௌண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இப்போதைக்கு அக்கௌண்ட் பணம் தேவைப்படுறதுன்னு நினைக்கிறேன். அதனால என்ன நம்ம பையன் ரிஷி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்கலான்னு. அவங்களுக்கே அவனை பற்றி தெரியும், படம் எடுக்கிறேன் வரன்ட்டு இருக்கான். கொடுத்து தான் பார்ப்போமே. நீ தொழிலே ஒரு 10,000 தேவைப்படுது. எனக்கு ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்டாக தேவைப்படுது. நான் அப்பவே சொன்னேன் லோன் கட்டணும் 8,000 ரூபாய் தேவைப்படுது. எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. என்னையா இவ்வளோ நாள் இல்லைன்னா இப்போ வந்து திடீர்னு கேட்குறேன். கேட்போம். ஏய் ரிஷி இல்லை பேசிக்கிறா. என்னடா இப்படியாச்சு? எல்லா பையனும் ஒரே நேரத்தில் கேட்குறானுங்க. ஏய் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ரொம்ப அவங்கெல்லாம் வேணும்னு அவங்களுக்கு வேணும்னு கேட்ட மாதிரி தோணல. அப்போ தூண்டி விட்டு பார்த்தாங்க. நான் தான் அவனுக்கு வேணும்னு கேட்க சொன்னேன். எனக்கு தேவை பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபா படத்தை திருப்பி போய்கிட்டே இருப்பேன். ஏய் இல்லடா, அப்போ நீ சந்தேகப்படுறல? நீ உனக்கு தேவை பணம் தான்டா. நாளைக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஸை வாங்கிட்டு போய் உனக்கு கூட்டு உனக்கு தரந்தா. ஏய் ஏய் இரு வா. நான் இன்னும் யார் மேலேயும் சந்தேகம்லாம் பண்ணல, நடக்கிறத சொன்னேன். யார் என்ன பண்ண முடியும்? இருந்தால் எடுக்க போகிறான். நான் அதுக்கு ஒன்றும் சொல்லிட்டு ஜூலியட் சீசர் கதாபாத்திரம் என்ன? வேற யாரு? சீசரா தான் இருக்கும். அவரோட முக்கிய கதாபாத்திரம் என்ன? யாரு? ஜூலியஸ் சீசர் படிச்சிருக்கீங்களா?
சுரேஷ் சொல்லுங்க ஐயா. இது எந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு 10,000 ரூபா பணம் தேவைப்படுது. நீங்கள் பார்த்து பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி எந்த பஞ்சாயத்துல? அது வந்து சார் அவர் வருமானத்துக்குலாம் 1000 வழி இருக்குங்கய்யா. ஆனால் அவர் பணத்துக்கு நான் கேரண்டி, நீங்கள் நம்பி தரலாம். அது பரவாயில்ல. இப்போ என்னன்னா ஒரு 3 நாளைக்கு பட்டி விடாச்சு. இப்போ வந்து கடைசி ஒரு 5 நாள் கழிச்சு பண்ணிக்கலாமா சார்? தப்பா வச்சுக்கிறீங்க, நான் ரொம்ப அர்ஜென்ட் சார், அதனால தான் வந்து உங்களை கேட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் உங்களால் கொடுக்க முடியுமோ. சரி சரி, நம்ம நிச்சயம் ஒரு 2-3 நாள்ல ஒரு 2 நாளில் நான் 2 பேரும் வர்றேங்க. இல்ல இல்ல, நீங்க வரேன் அவங்க போதும். ஹலோ, நல்லா இருக்கிறேன். சார் வெளியில் போய்கிறாரு, என்ன வந்துடுவாரு. பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இல்லை, அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் வந்தீங்கல்ல, நாங்கள் வருவோம் ஆனால் பணம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆனால் தரமாட்டாங்க. அன்னைக்கு புரூட்டஸ் நான் யாருன்னு கேட்டீங்கல்ல, இவன் தான் புரூட்டஸ். ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு என்ன நான் வந்து முன்னாடி எழுந்துட்டேன். இப்பதான் அவனுக்கு வெளிச்சம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. உண்மையுமே இப்பதான் நான் முடிச்சிருக்கேன். சரி சரி, வேலை டீ சாப்பிட மெட்ரோக்குல இருந்து அனுப்பிச்சிருக்காங்கடா. 6 மாசமா 0 பேலன்ஸ்ல இருக்குல்ல, அதான். இல்லைன்னா சிம் கார்டை கட் பண்ணிடுவாங்களாமா. எவ்வளோடா டேய்? சுரேஷ் மெசேஜ் பண்ணிருக்காண்டா. இத போய் ப்ரொடியூசரை போய் பார்க்க சொல்லியிருக்கான். நான் உள்ள இருக்கா பாத்ரூம்ல. சீக்கிரம் வெளில வாடா டேய். மச்சான் சீக்கிரம் போடா டேய். ஏய், பொண்ண வெளியே இருக்கடா, போடா வரடா. சீக்கிரம் வாடா. 5 நிமிஷம் வெயிட் பண்ணல அப்படின்னா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுப்பா. சார், என் பேர் வினோத். நான் டைரக்டர் சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன். வந்து உட்கார். சார், என்கிட்ட ஒரு சூப்பரான கதை இருக்கு, சொல்லலாங்களா? நீ ஃபர்ஸ்ட் கதையை சொல்லு. அது சூப்பரா இல்லையான்னு நான் சொல்றேன். ஏன்னா நீ வெறும் டைரக்டர், ஆனா நான் ப்ரொடியூசர். புரியுதா? கதையை சொல்லு. சார், சீனை ஓபன் பண்ணா சாரி சார். கதை சொல்ல வரும்போது போன சைடுல போன தெரியாதா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. புரியுதா? அப்புறம் எனக்கு கதை கேட்குற மூடே போயிடும். ஏன்னா நீ வெறும் டைரக்டர் தான், ஆனா நான் ப்ரொடியூசர். மேல சொல்றேன். ஓகே சார். சாரி சார். அப்புறம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு
ஹலோ ராங் நம்பர். என்ன எனக்கு போன் வரலாம், ஏன்னா வெறும் டைரக்டர் தான் சார். ஆனா நீங்க பெரிய ப்ரொடியூசர், உங்களுக்கு வரலாம் சார். ஓகே, கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்கணும். இங்க லோக்கல்ல சென்னையில எடுக்கக்கூடாது. சிங்கப்பூர், மலேசியா அப்படி அங்க போய் எடுக்கணும். எடுக்கலாம் சார். உங்க பட்ஜெட் பட்ஜெட் அதெல்லாம் பெரிய 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 பட்ஜெட். எடுக்கலாம் சார். ஓபன் பண்றோம். சிங்கப்பூர்ல ஒரு ஹையஸ்ட் பில்டிங்ல மொட்டை மாடியில நம்ம ஹீரோ முடியோட ஒரு லாங் துப்பாக்கிய வச்சு கீழே குறி பார்த்துட்டு இருக்காரு. அத நம்ம 2 ஹெலிகாப்டர் வச்சு சும்மா அப்படியே சுத்தி சுத்தி எடுக்கிறோம் சார். இதுதான் வேணும், இதுதான் வேணும். ஆனா படம் 4 மணி நேரம் வரணும். அதுவும் ஷார்ட் சினிமா இருக்கணும். ஓகே சார். ஓகேடா. யோ யார் நீ? பைத்தியக்காரன் என்கிட்ட உட்காந்து பேசிட்டு என்ன சார் சொல்றீங்க? இவர் ப்ரொடியூசர் மேன் தான் சார் கதை சொல்ல வந்தேன். இவரும் ஒரு ப்ரொடியூசர் மேன் நல்லா தான் சார் கதை கேட்டுட்டு இருந்தாரு. இவங்க ஒரு காலத்துல ப்ரொடியூசரா இருந்தவங்க தான். ஆனா அவங்களாம் டைரக்டரா தான் இப்படி ஆயிட்டான். நீ கதை எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? பசங்க கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இவங்க கலாய்ச்சே சாவடிப்பாங்களே. யார் பண்ணி? யார் நீ? ப்ரொடியூசர் பார்க்கலாம்னு வந்தேன். சரி, கதை சொல்லியிருந்தாங்க. கதை சொல்லிட்டே இருந்தேன். சரி. திடீர்னு ஒரு 2 பேர் வந்து அவர் பைத்தியம் சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க சார். அவன் செருப்பா இருக்காரு. கதை சொல்ல வந்து இல்லையா? சொல்லு சார். நீங்க எங்க சொல்லுப்பா, சொல்லு. ஓகே சார். ஓபன் பண்றோம் சார். சிங்கப்பூர்ல சரி ஹையஸ்ட் பில்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு லாங் துப்பாக்கிய வச்சு கீழே அப்படியே குறி பார்த்துட்டே இருக்கு. அப்ப அந்த ஷாட்டை மட்டும் சரி 2 ஹெலிகாப்டர் வச்சு அப்படியே சும்மா அப்படியே சுத்தி சுத்தி காட்டுறோம் சார். எடுத்துருமியா சுத்தி சுத்தி காட்டிட்டு அந்த ஹோல் பில்டிங்கையும் பாத்தீங்கன்னா அப்படியே மேலேந்து கீழே வரையும் ஒரு ஷாட் வைக்கிறோம். அப்படியே கீழே மேலேந்து கீழே போக்கஸ் பண்ணி பார்த்தாக்க ஒரு BMW கார் வந்து நிக்குது. அதுல ஒரு 2 வில்லன் சார். ஒருத்தன் மட்டும் கிடைச்சான் சார். இன்னொருத்தவன் எங்க இருக்கானே தெரியலங்க சார்.
மேலே ஏறி ஹலோ சார், வணக்கம் சார். ஸ்பாட்டில் தான் சார் இருக்கேன். எஸ் சார், லேடி தான் சார். ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க சார். எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், ஓகே சார். அடடே, அதிகாரியா? சொல்லுங்க சொல்லுங்க. அவேர்னஸ் பிலிமா? பண்ண மாட்டேனே, பண்ணவே மாட்டேன். எவன் சார் திருந்துவான்? அவன் திருந்தாதான் உண்டு. நீங்களே வைக்கிறீங்க, நீங்களே வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நாங்க எதை ஃபாலோ பண்றது? அவேர்னஸ், அட்வைஸ், அவார்ட். இதெல்லாம் வாங்குறதுக்கும் ஒரு தகுதி வேணும், கொடுக்கறதுக்கும் ஒரு தகுதி வேணும். பத்து வருஷத்துல 5 படம் தான் பண்ணியிருக்கேன். ஆனா அதுல ஒரு படமும் மனச மயிலிறகால அப்படியே வருடுறது போல இருக்கும். எப்படி இருக்கும்? வருடுறது போல இருக்கும். எனக்கு எதுக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அடிதடி, அடாவடித்தனம்லாம்? நிஜ வாழ்க்கையில படுற அவஸ்தையெல்லாம் போதாதா? என்னோட சினிமாவில் இதுக்கெல்லாம் இடமே இல்லை. ஒரு பொண்ணோட அழகான வாழ்க்கையை பத்தி கதை எழுத போறேன். வேணும்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கிளம்புங்க.
விட்டுடலான்னு தான் நினைக்கிறேன் ஒரு தடவையும். ஆனா முடியல. விளக்கு இங்க வந்துமா பாப்பா வா. கைமா ஏன் போயிருங்க சார் சார் கஷ்டம் சார் சார் அர்ச்சனை
தேங்க்ஸ். சார் சார் முதல் நாள் போடுங்க, ரெண்டாவது நாள் போடாதீங்க. ஐயா ஐயா சார் சார் என்னப்பா சார் ஃபோனை ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க சார். ஐயா ஹாஸ்பிட்டல் எதுனா வேணுமா? வேணாம் சார், வளர்ச்சி கடை இருக்க மாட்டேங்குது. இது போதுங்க சார். என் பாயிண்ட் ஆஃப் இருந்தால் காலம் தெரியாது, மேல தான் நடந்து போடுங்க. அவ்வளோதான்.